ஒரு 3000 பேர் ஃபர்ஸ்ட் பேதுரு ஏஞ்சி பெந்தகோஸ்து நாள்ல ஏஞ்சி ஒரு பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே இருந்த கர்த்தர் இயேசுவை அறியாத ஜனங்கள் அநேக யூதர்கள் வந்து இந்த உலகம் மிகுந்த எல்லா யூதர்களும் வந்திருந்தாங்க. அதை அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் 3000 பேரும் அட் டைம்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எதனால? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ மாத்திரமல்ல உன் குடும்பத்தையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொன்னாரா? நீ பலுகி பெருகி தேசமிகும் எல்லைகள் விரிவடையும் சொன்னாரா? சொல்ல. நீ கீர்த்தி புகழ்ச்சியமா இருப்பாய். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீ ஈசாக்கை போல வளர வளர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் ஆவாய் அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரா? என்ன சொன்னாரு? அட பாவீங்களா, இயேசுவை நீங்க தான்டா சாவச்சிட்டீங்க அப்படின்னு பேசுவார். என்ன பேசுவாரு? கடிந்திருத்தலாய் பேசுவார், காயப்படுற மாதிரி பேசுவார். அதை கேட்டவர்கள் எதனாலே ரட்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? எதனாலே ரட்சிக்கப்பட்டார்கள்? தன் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். ஊழிய காலம் பேசும்போது உன் இருதயம் வேறு விதமாய் குத்தப்படுதுன்னா நீ இன்னும் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. கர்த்தர் உன்னுடைய மாற்று, உன் ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய செழிப்புக்காக, உன் வாழ்க்கை மாறணும் என்பதற்காக பேசிய கடிந்திரத்துல வார்த்தை உனக்கு காயப்படுத்துதுன்னா, நண்பர் ரொம்ப வருஷம் நண்பர், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வந்த நண்பர்கள் அவர்கள் ஒரு 3 பேர், அவங்க சர்ச்சுக்கு போறவங்க. சும்மா பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, என்ன ஐயா எப்ப பாரு எங்க பாஸ்டர் ஐயோ ஐயோன்றாரு அப்படின்னு கேட்டாரு. பைபிள் இருக்கான்னாரு. பைபிள் இருக்கு. அதுக்கு நான் ஐயோ 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 தான் சொல்லுவாங்க, நொய்யோ நான் சொல்லுவாங்க. நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு ஏன் குத்துது? அவர் ஐயோன்னா எவன் சரியில்லையே அவனுக்கு குத்துட்டோம். இல்ல இல்ல அது எப்படி ஆசீர்வாதம் பேசும்போது இனிக்குதா ஃப்ரெண்ட், அதனால பேசுனேன். வேற அப்படி பேசிருக்க மாட்டேன், ஸ்மூத்தா சொல்லியிருப்பேன் ஸ்மூத்தா சொல்லியிருப்பேன். உனக்கு பிரச்சனை இருக்கு, அதனால அவர் பேசும்போது உனக்கு குத்துதுன்னா மனம் திரும்பி, இல்ல வேற விதமா குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறம் அந்த டாபிக் என்கிட்ட பேசவே இல்லை. ஐயோ நான் நிஜமாக கேட்கிறேன், ஐயோன்னு இருக்கிறது ஐயோ தானே இங்க பிரசங்கம் பண்ண முடியும். ஐயோலாம் சபையில பேசக்கூடாது. எவன் சொல்லுவான்? எவன் ஆண்டவர் குறித்தும் பைபிளை குறித்தும் தெளிவில்லாதவன், அறிவில்லாதவன் பேசுவான். ஆனா சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பான், சிட்சிக்காத பிள்ளை அவன் பிள்ளையே கிடையாதுன்றது வேதம். என் பிள்ளைய நான் தப்பு செய்யும்போது திட்டுவேன், ஏன்னா என் பிள்ளை நாளைக்கு நல்லா இருக்கணும் திட்டுறேன். ஆண்டவர் ஏன் திட்டுறாருன்னா, நீ நாளைக்கு நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் உன் தவறுகளை சுட்டி காட்டுறாரு. சில அடிகளை அடிப்பதற்கு காரணம், எப்பா அந்த வழி போகாத, இந்த நபர்களோடு சேராத, இந்த பழக்கம் உனக்கு தேவையில்லை, இந்த குணம் தேவையில்லை, இந்த குணாதிசயம் தேவையில்லை, இந்த சோர்வுகளும் பலவீனங்களும் வருவது காரணம் இதுதான் புத்திமதியை சொல்வது காரணம். நீ மாறணும், வாழ்க்கை மாறணும், நீ சாட்சியா நிக்கணும், உங்க அப்பா பேரை பெருமைப்படுத்தணும் என்பதற்காக தான். நான் இயேசுவின் பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவன் என்பதை மற்ற புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனம் உன் நிமித்தமாய் அவர் நாம மகிமைப்படும்படியாதான் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். தேவன் நாம மகிமைப்பட, ஏன்னா தேவன் உங்களை கொண்டு கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்க ஆசைப்படுறார்.